கடவுள் அருள் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் பணிவான வணக்கம். பிராபவ வருடம் சித்திரை 1ஆம் தேதி 14/4/2026 வருடக்கணக்கில் இது 40வது வருடம். 4 என்பது ராகுவின் தன்மையை கொண்ட வருடம். இந்த வருடம் காலை 9:32 சூரிய பகவான் மீனத்திலிருந்து அஸ்வினி 1ஆம் பாதம் என்று சொல்லக்கூடிய மேசராசிக்கு பயிற்சியாகி போகிறார். அதுதான் நமக்கு தமிழரோட புது வருடம் பிறப்பதாக நம்ம ஐதீகமாக கொண்டு செல்கின்றோம். சூரியன் நினைவை வைத்து தான் இது நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது ரிஷப லக்னத்தில் விழுகிறது. லக்னம் ரிஷபம், லக்னத்திற்கு 2இல் குரு, 3இல் மாந்தி பகவான், 4இல் தனித்த கேது, அதற்கு பிறகு நேர 10ஆம் இடத்துல சந்திரனோடு சேர்ந்த ராகு, 11இல் புதன் செவ்வாய் சனி, 12இல் சூரியன் சுக்கிரன். இப்போ லக்னத்துக்கு 2 பக்கமும் 2 ராஜ கிரகங்கள் இருக்கிறது. இது சாதகமா பாதகமா? ஏற்கனவே 2021 நடந்த மாதிரி ராகுக்கு அது பிடிக்கல, எல்லா கிரகமும் வந்தது. இது என்ன, ஒரு ஸ்திர ராசியில ராகுவும் இன்னொரு ஸ்திர ராசியில கேதுவும் இருக்காங்க. லக்னத்திற்கு சுகஸ்தானத்தில் கேது இருப்பது சுகபாவங்களை கண்டிப்பாக அது தடை செய்யும். லக்னாதிபதி சுக்கிரன் 12இல் மறைவதும் அவ்வளவு சாதகம் அற்ற தன்மை. குரு பகவான் எப்படி இருக்கான்னு பார்த்தா, குரு 2ஆம் இடத்தில் இருக்கிறான். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு சரிவு ஏற்படுவதற்குண்டான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஏன்னா பெரும்பணம் குரு தானே. பெரும்பணம் குருவும் பாதகத்தில் இருக்கான். சிறு பணம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் 12ஆம் இடத்தை மறைஞ்சிருக்கான். அப்ப அந்த குரு அந்த 2ஆம் இடத்திற்கு அதிபதி ஆகிய புதன் குருவின் வீட்டில் நீசமாகி போய் இருப்பது சற்று சிந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு எங்களை எல்லாம் தள்ளிடுச்சு. இங்க புதனும் குருவும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. அது நல்ல விஷயம்தான். ஆனால் 2 மற்றும் 5க்கு அதிபதியாகிய புத பகவான் 11ஆம் பாவத்தில் நீசம் பெறுகிறார். நீசம் பெற்று மாரகாதிபதியோடனும் பாதகாதிபதியோடும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். மாரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயுடனும் பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சியை தரக்கூடிய நிலை மட்டுமல்ல, இந்த காற்று போக்கில் வரக்கூடிய தன்மையினால், கதிர்வீச்சுகளின் தன்மையினால், நோய்களாலோ வேறு வகையிலோ மனிதர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை தரக்கூடிய ஒரு விஷயம். இதை கொஞ்சம் மோசமாக தான் சொல்லணும், மனசு வரலனால பின்னடைவுன்னு நான் சொல்கிறேன். அப்படி ஒரு நிலை வராமல் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நான் சந்தோஷப்படுவேன் இந்த விஷயத்தில். ஆனால் அந்த சூழ்நிலை இருக்குது. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், மக்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டத்தை நோக்கித்தான் இந்த நாட்கள் செஞ்சு கொண்டு இருக்கின்றன. இன்னும் ஒரு 20 நாளில் தமிழரோட இத்தனை மாதம் பிறக்க போகிறது. பிராபவ வருடம் பிறக்க போகிறது. ராகுக்கு அது பிடிக்கொள்ள அத்தனை கிரகங்களுமே மாட்டியிருக்கு. எல்லா கிரகம் ஏற்றுக்கிறாரு. இப்போ 2022 கொரோனா வந்தபடி அப்படி தான் ராகுக்கு எல்லா கிரகம் மாட்டிருந்தது. அதெல்லாம் உபயராசியில் வந்தது. இப்போ ஸ்திர ராசியில் வேறு வருகிறது. அப்போ அது நிரந்தரமான ஒரு இழப்புகளை மக்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இப்போதிருந்து மக்கள் உஷாராகி தனது சேமிப்புகள், அது பணமாகட்டும், காசு பணமாகட்டும், ப்ராப்பர்ட்டி ஆகட்டும், இதில் உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான பழக்க வழக்கங்களாகட்டும், உணவு வகைகளாகட்டும், இவைகளை தனிப்பட்ட முறையில் சேமித்து வைத்து கொண்டிருந்தால் கொஞ்ச நாளைக்கு தாக்கு பிடிச்சிடலாம். நம்ம என்ன ஜோதிடம்ங்கிறது ஒரு எச்சரிக்கை உணர்வு தானே. இது யாரையும் பயமுறுத்துறதுக்காக சொல்ல வரல. இதை நம்ம இந்த எச்சரிக்கை உணர்வோடு நாம் நடந்து கொண்டோம் என்று சொல்ல போனால், வரக்கூடிய நிகழ்வுகள், வரக்கூடிய கஷ்டங்கள், வரக்கூடிய பிரச்சனைகள் நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ளலாம். பிரச்சனைகள் வரப்போது உறுதி, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. இன்னும் போர் மூலக்கூடிய அபாயத்தை நோக்கி தான் இந்த நகர்ந்து கொண்டிருக்கிற சஞ்சாரம் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அதுவும் 4ஆம் இடத்தை தனித்த கேது என்று சொல்லப்போனால் சுகத்தை கண்டிப்பாக கெடுப்பான். சொல்லப்போனால் இன்னும் விரிவாக சொல்லப்படும் சொன்னால், இந்த கர்ப்பிணி பெண்கள்லாம் கொஞ்சம் பயணங்களை எச்சரிக்கையாக போகணும். மேடு பள்ளங்களில் ஏறி இறங்கினால 4ஆம் இடம் தாய் கர்ப்பிணி என்றால் அவ்வளோ ஒரு குழந்தைக்கு தாயாக போகிறாள். அந்த தாய் ஸ்தானத்தில் தான் கேது உட்கார்ந்துருக்கிறான். அப்போ என்ன, வண்டியில் ஏறு மாறி வேகத்தில் செல்லும்போது கொஞ்சம் ஏற்ற இறக்கம் அதிகமான மேடு பள்ளங்களை கவனிக்காமல் சென்றால் அதனால் கர்ப்பிணி பெண்களுக்கு பாதிப்புகள் வரும் சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இதில் இன்னொரு பெரிய வீக்னஸ் என்னன்னு கேட்டால், சந்திரனோட ராகு சம்பந்தப்பட்டு அவன் சூரியனை வேற அந்த ராகு பார்க்குறான். கேது அந்த குருவை பார்க்கிறாப்புல. அப்புறம் சந்திரன், சூரியன், குருன்னு சொல்லக்கூடிய
முழு முதல் ராஜகிரகங்கள் எல்லாமே கொஞ்சம் அடிபட்டு போயிருக்குங்கிறத சற்று வருத்தத்தோடு சொல்ல வேண்டிய நிலைமையில்தான் இருக்கிறார்கள். இருப்பினும் அனைத்தும் நன்மையாக நடப்பதற்கு அனைவருக்கூடையும் சேர்ந்து நாங்களும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். மனித சமுதாயம் இதெல்லாம் தாங்கும் சக்தியில் இல்லை என்பதை நாம் இறைவனிடம் நம்ம ஒரு அப்ளிகேஷனாகவே வைப்போம். அடுத்தது ராசி ரீதியாக இந்த நிகழ்வுகளை நாம் கண்டிப்பாக பார்க்கலாம். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தவறான உறவில் இருந்து விடுபட, ஆண் பெண் வசியம், செய்வினை ஏவல் செய்ததற்கு திருப்பிவிட, கைத்தொழில் முன்னேற்றம் அடைய, எதிரி துரோகிகளுக்கு தக்க தண்டனை, குழந்தை பாக்கியம் யாருக்கு குறை இருந்தாலும் 5 மாதத்தில் உத்தரவாதத்துடன் குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண தடை எந்த வயது ஆனாலும் 3 மாதத்தில் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும். 25 ஆண்டுகால அனுபவம், புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் உங்களது அனைத்து பிரச்சனைக்கும் உத்தரவாதத்துடன் சரி செய்வார். இனி ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி 5ஆம் இடத்தில் நட்பு வீடு இருப்பது அற்புதமான ஒரு விஷயம். மேலும் உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி சந்திரன் 4ஆம் இடத்தில் ராகுவோடு சம்பந்தப்பட்டு உட்கார்ந்துருக்கான். பாக்கியாதிபதியே பாதகாதிபதியாக வர்றான். ஆனால் அதே சமயம் என்ன அப்படின்னா, இந்த பாக்கியஸ்தானத்தில் மாந்தி அமர்ந்திருப்பது இந்த பித்ருக்களின் தோஷம் சாபம்னு சொல்கிறோம் இல்லையா, அதனுடைய வலிமை கொஞ்சம் அதிகமாகும். கொஞ்சம் உங்களுக்கு பாதிப்பை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா 9ஆம் இடத்தை மாந்தி இருக்கக்கூடாது, 9ஆம் இடத்தை ராகு இருக்கக்கூடாது, 9ஆம் இடத்தை சூரியன் இருக்கக்கூடாது, 9ஆம் இடத்தை மாந்தி இருக்கக்கூடாது. அது தோஷம் சற்று உங்களுக்கு அதிக பாதிப்புகளை தரும். இப்போ முன்னோர்கள் வழிபாடு, முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இல்லை குடும்பத்தில் ஏதாவது முன்னோர்கள் வழியில் துர்மரணங்கள் அடைந்திருந்தால் அவங்களுக்கு செய்ய வேண்டிய பிராயச்சித்தம் பரிகாரம்லாம் இந்த காலத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. என்ன ஒரு ராசியாதிபதி 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. 5ஆம் இடம் நட்பு வீடு தான் அவருக்கு. மேலும் உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதியில் அவஸ்தானாதிபதியாக புதன் அங்கே உட்கார்ந்துருப்பது, 3 மற்றும் 4ஆம் அதிபதி சனி பகவான் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறார். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு பாருங்க. கொஞ்சம் வார்த்தைகளில் எச்சரிக்கை தேவை. அனாவசியமான வார்த்தையை விட்டுட்டு ஆகா இப்படி சொல்லியிருக்கக்கூடாதோ சொல்லிவிட்டோமேனு இதனால் ஒரு எதிர்ப்பு, விரோதத்தை சம்பாதிக்கும் தன்மை, இது எல்லாமே வந்துடும். என்னோடய வார்த்தைகளில் சற்று நிதானத்தை நீங்கள் கடைபிடிங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பகவானும் சேர்ந்து பார்க்கிறார். குரு பகவான் 1/6 ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் பார்ப்பார். அதுக்கப்புறம் உங்கள் ராசியை அவர் பார்க்க வந்துடுவார். அதனால் ஓரளவு சாதகமான சூழ்நிலை என்று நாம் சொல்லலாம். குடும்பத்தில் ஒரு குதூகூலம், கொண்டாட்டங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் நன்றாக இருக்கின்றன. ராகு 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம ராகு என்று அதை நாம் சொல்லுவோம். சந்திரனோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார். சந்திரனோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார். சூரியனையும் ராகு பார்க்கிறார் என்று எடுத்துக்கொண்டால் தாய் தந்தைகளுக்கு எதிர்மறை விளைவுகளை செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் உங்கள் மனது செலுமப்படுது. அப்பா அம்மாவுக்கு பிடிக்கலன்னா அந்த வேலையை தான் செய்வேன். நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்கள் அப்பாவை பற்றி யோசிச்சேன்னா அவங்கள பற்றி நான் ஏன் யோசிக்கிறேன்? எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லையா? நான் படிக்கலையா? எனக்கு தெரியாதா? நான் வயசாகலையா? எனக்கு நான் சம்பாதிக்கலையா? இந்த மாதிரி வெட்டி பேசலாம் நிறைய பேசுகிற சொல்லி கொண்டு தள்ளிடும் உங்களுக்கு. ஏன்னா சனி வேறு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால செஞ்சீங்க, செஞ்சுட்டு யோசிப்பீங்க, செய்யாமல் இருந்திருக்கலாமேன்னு சொல்லி யோசிப்பீங்க. அதனால் முதலே நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்கிட்டோன்னா அது கொஞ்சம் நல்ல விஷயம் தானே. அதுதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா குருவும் பார்க்குறது ஒரு நல்ல விஷயம். பித்திருக்கள் வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். முன்னோர்களோட இந்த முன்னோர்கள் வழிபாடு எல்லா சமுதாயமே ஏற்றுருக்கு. ரம்ஜானில் 27ஆவது நாள் முஸ்லீம்கள் சாபே பராத்து கொண்டாடுறாங்க. கிறிஸ்தவர்கள் கல்லறை திருவிழான்னு கொண்டாடுறாங்க. நாம் இந்த தர்ப்பணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புண்ணிய சேத்திரங்களில் போய் முன்னோர்கள் பேருக்கு எள்ளு தண்ணியெலாம் விடுற வேலையை நம்மளும் பார்த்துருக்கோம். ஆனால் எல்லா சமுதாயமே முன்னோர்கள் காரியத்தை முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இது இந்த டிப்பு அதிகமாக இருக்கணும். ஏன்னா இந்த காலகட்டங்கள் முன்னோர்களின் வருத்தம் உங்கள் மீது இருந்தால் அந்த வருத்தத்தின் தாக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த பராபவ வருடம் உங்களுக்கு பிறக்கிறது. கொஞ்சம் எச்சரிக்கிறோம்.
7ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் சுக்கிரன் 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சு போய் உட்காந்துருக்கார். அதனால் சுகர் கம்ப்ளைண்ட் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல் உள்ளவருக்கு 40-45 வயது சுகர் கம்ப்ளைண்ட் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி ஆகிய சூரியன் 6ஆம் இடத்துல போய் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கார். பொதுவாக 10ஆம் அதிபதி உச்சம் பெற்றால் நல்ல விஷயம், ஆனால் 6ல் போய் மறைஞ்சு போயிருக்கானே, என்ன செய்யறது? அதனால் இந்த மறைமுக எதிர்ப்பு தன்மைகள், மறைமுக எதிரிகள் இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. 10ஆம் இடத்துல கேது உட்காந்துருக்கான். வெளிநாட்டு தொடர்பு நல்லா இருக்கும். ஏன்னா நீங்கள் நீர் ராசி, உங்கள் ராசியாதிபதி நீர் ராசியில் தான் உட்கார்ந்துருக்கிறாரு. 5ஆம் அதிபதி நீர் ராசியில் தான் உட்கார்ந்துருக்கிறாரு. லாபாதிபதி நீர் ராசியில் உட்கார்ந்துருக்காரு. வெளிநாட்டு தொடர்புகள் நன்றாக இருக்கணும். மறைமுக வேலைகளுக்கு மனது அதிக இடம் கொடுத்து விடும். அதில் எச்சரிக்கையாக இருங்கள். ஒரு பின்னாமி வேலை பார்க்குறது, யார் பார்த்துக்க போகிறான்னு சொல்லி சில வேலைகளை செய்வது, இது எல்லா வகையிலுமே உங்களுக்கு சற்று பாதிப்புகளை கொடுக்கும். அதில் கொஞ்சம் எச்சரிக்கை ஒன்றோடு நீங்கள் செயல்பட்டால் நல்லாயிருக்கும். மேலும் இந்த குரு பகவான் 1-6க்கு பிறகு உங்கள் ராசியை பார்ப்பது உடலில் ஆரோக்கியம் அதிகமாக இருக்கும். உங்கள் ராசியை மட்டுமல்ல, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தையும் அவர் பார்ப்பார். அங்கேருந்து உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்ப்பார். குழந்தை பாக்கியங்கள் நன்றாக இருக்கும். குழந்தை பிறக்காத புதுமண தம்பதியருக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியங்கள் நன்றாக இருக்கும். நீண்ட நாளாக குழந்தைக்காக எங்கே கோயிலாக ஏறி இறங்கிட்டு நடத்தி விருச்சிக ராசிக்காரங்கள்லாம் சற்று மன ஆறுதல் தடைக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கும். நல்ல ட்ரீட்மெண்ட் நடக்கும். உங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் மூலம் ஒரு குழந்தை பாக்கியம் உருவாகும். அது கோவிலுக்குள்ள போன சில பிரார்த்தனைகள் படித்து அந்த பிரார்த்தனை மூலம் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். இது அனைத்துமே ஜூன் மாதத்துக்கு மேலே அக்டோபர் மாதம் வரைக்கும் இந்த தன்மைகள் எல்லாமே இருக்கிறது உங்களுக்கு. மேலும் அந்த உங்கள் ராசியை வேறு ராசியையும் பார்க்கிறார், ராசி அதிபதியும் இவர் பார்க்குறார் இந்த ஜூன் மாதத்துக்கு மேலே. அது ஒரு நல்ல விஷயம். அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் தான் லக்னமாக விடுது. இந்த பிராப வருடத்துக்கு துலா மன்னிக்கணும் ரிஷப லக்னம். பொதுவாகவே ரிஷப லக்னம்னு வந்தாலே பல குணங்கள் நிறைந்த லக்னமாக ரிஷப லக்னத்தை நாம் சொல்கிறோம். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம். அதனால் பூர்வீகத்தில் முன்ஜென்மத்தில் தொடர்புடையவர்கள் நிச்சயமாக உங்களுக்கு தொடர்பு ஏற்படும். அது உங்கள் முன்னோர்களாக கூட இருந்திருக்கலாம். இன்றைக்கி ஒரு காலத்தை உங்கள் குடும்பத்தில் பிறந்து இன்றைக்கி வேறு ஏதாவது குடும்பத்தை கூட பிறந்திருக்கலாம். அவங்கள் உங்கள் மீது கொஞ்சம் பாசத்தோடையும் பரிவோடையும் அக்கறையோடும் நடந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் வரும். அதன் மூலம் அவரை நீங்கள் மதித்து பழகுவீங்க. நிச்சயமாக நல்வழி கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் நிறைவே இருக்கின்றன. என்ன, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 9ஆம் இடத்தை மாந்தி இருக்கிறதுனால கொஞ்சம் முன்னோர்களை மதித்து பழங்கள். பெரியவங்கள்ட்ட வாக்குவாதமே பண்ணாதீங்க. அடிச்சுட்டு போட்டு விட்டுருங்க. நம்ம சின்ன பிள்ளையால் அறியா வயசில் எத்தனை தடவை எட்டி உதச்சிருப்போம் நம்ம அப்பா அம்மாவெல்லாம் அவங்க பாசத்தோடு அள்ளி அணைச்சி தோல் தூக்காங்க. அப்படியே பிராண்டுவோம், போட்டு பிடிக்கலன்ட்டு கோவப்படுவோம், எத்துவோம். அது எல்லாத்தையும் அவங்க சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்களா. அது மாதிரி நீங்களும் முன்னோர்கள் சொல்லும் விஷயங்களை, முன்னோர்கள் கண்டிக்கும் விஷயங்களை, முன்னோர்கள் அடித்தால் அந்த அடி விஷயங்களையும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையோடு நீங்கள் கடைப்பிடித்தீர்களானால் நிச்சயமாக நன்றாக இருக்கும். இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அனைத்து நலனும் பெற்று சீரும் சிறப்போடு வாழ்வதற்கு திருத்தணி முருகனை வழிபாடு செய்யுங்கள். திருச்செந்தூரில் சத்ரு சம்ஹார மூர்த்தி என்று இருக்க அந்த சன்னதிக்கு சென்று சற்று நேரம் அமைதியாக உட்கார்ந்து தியானம் பண்ணுங்கள். நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றிகரமாக முடியும். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, ஆண் பெண் வசியம், செய்வினை ஏவல் செய்ததற்கு திருப்பிவிட, கைத்தொழில் முன்னேற்றம் அடைய, எதிரி துரோகிகளுக்கு தக்க தண்டனை, குழந்தை பாக்கியம் யாருக்கு குறை இருந்தாலும் 5 மாதத்தில் உத்தரவாதத்துடன் குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண தடை எந்த வயது ஆனாலும் 3 மாதத்தில் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும். 25 ஆண்டுகால அனுபவம், புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் உங்களது அனைத்து பிரச்சனைக்கும் உத்தரவாதத்துடன் சரி செய்வார். ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும்.